சம்பவம் தான். இதுல வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க மிலே. ஸோ அனீஸ்னு வச்சுக்குவோம் அவங்களோட பேர். அந்த கேர்ள் பேர் வந்து அனீஸ் வச்சுக்குவோம். இவரோட பேர் வந்து ஃபைசல்னு வச்சுக்குவோம். ஸோ இவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லவ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, டேட்டிங்லாம் போவாங்க இல்லையா. அந்த டைமில் வந்து இந்த ஃபைசல் என்ன பண்ணுறாரு, அனீஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு, நம்ம படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ வந்து நைட் ஷோ போகிறாங்க. அந்த படம் வந்து ஒரு 10 மணி அந்த மாதிரி வந்து முடியும். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா படத்தை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு என்ன ஆகுதுனாக்கா, இவங்களுக்கு சரியான பசி வருது இந்த அனீஸ்க்கு. அப்போ இவங்க வந்து படம் பார்த்துட்டு முடிகிற டைம்லேயே வந்து இவங்க சொல்கிறாங்க ஃபைசல்கிட்ட, நம்ம வந்து சாப்பிட போயிடலாம். நார்மலாக இந்த அனீஸ் வந்து என்ன பண்ணுவாங்களாம், நைட்டுக்கு ரொம்ப லேட் நைட் தான் சாப்பிட மாட்டாங்களாம். அப்போ இந்த தடவை வந்து இவங்க சாப்பிட்றதுக்கு வந்து கூப்பிட்டோன்னே ஃபைசலுக்கு கொஞ்சம் ஹாப்பியாகிடுச்சு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் ரொம்ப யங் கேர்ள்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, நார்மலாக சாப்பிட்றதுக்கே லைக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட் அப்படி கூப்பிட்டா கூட என்ன பண்ணுவாங்க, எனக்கு பசி இல்லை போதும் போதும்னுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த தடவை வந்து அனீஸே வாய் திறந்து கேட்கும்போது இவர் ஜாலி ஜாலியாக ஆகிட்டார். அப்பா நல்ல வேலை இன்றைக்காவது கொஞ்சம் நல்லா திருத்தே சாப்பிட்லாம், இவ சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம பட்டினி வயிற்று காய போகிறதா இருக்குன்னு சொல்லி கடுப்பாகுவார் எப்போவுமே. அப்போ இந்த தடவை கொஞ்சம் ஜாலி ஆகிட்டாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்றப்ப அங்கே பேசி 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 நான் லவ் பண்ணுறாங்க இல்லையா, அப்படியே 2 பேரும் பேசுகிறாங்களோ இல்லையோ அப்படியே கண்ணு நோக்கியா கண்ணாலே பேசுவாங்க பார்த்தீங்களா, காற்றுலேயே கண்ணாலேயே பேசுவாங்க அப்படியே. அப்போ அந்த மாதிரி பேசி பேசி மணி ஓடுறது தெரியல. அப்போ என்னாச்சு, ஒரு கட்டத்தில் ஓகே கிளம்பலாம் அப்படின்னு அப்படி இப்படின்னு இவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. 2 பேருமே காரில் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது நல்லா பேசிக்கிட்டு இருந்த அனீஸ் வந்து ரொம்ப அமைதியாகிடுறாங்க. அப்படியே அமைதியாகிடுறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அமைதியாயிட்டா அப்படி சொல்லிட்டு இவர் வந்து கேட்குறாரு ஃபைசாலு, அனீஸ் சயாம் ஓகேவா தானே இருக்க, ஏன் அமைதியாக இருக்க, என்னாச்சு உனக்கு, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அனீஸ் வந்துட்டு, இல்லை உடம்புல ஒரு வெயிட்டாக இருக்குது தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்படின்னா ஒரு மூடே இல்லாமல் வந்து பேசுகிறாங்க. அப்போ ஃபைசல் வந்து பார்த்துட்டு, ஓ சரி பரவாயில்ல, நம்ம வந்து வேகமாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு. அனீஸ் வந்து தலையாடிட்டு அப்படியே சாஞ்சிக்கிட்டு அப்படியே வெளியில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி ஒரு இடம் வருது. அந்த இடத்துல ஒரு வயசானவர் ஒருத்தர், பச்சி, அவருக்கு வந்து கண் பார்வை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா, கண்ணெல்லாம் அப்படியே வெள்ளையாக ஒரு மாதிரியாக பூ பூத்திருக்கோம் இல்லையா, கண்ணில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கண் பார்வை தெரியாத ஒரு பச்சி வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து ஒரு போட்டு வந்து வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அந்த போட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் அப்படின்னு போட்டிருக்கு, ஒரு ட்ரெடிஷ்னல்னு போட்டிருக்கு, எவ்வளோ சார்ஜுன்னு சொல்லி அதில் எழுதிருக்கு. அப்போ அதில் உட்காந்துருக்காரு இல்லையா, பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இருக்காரு. அதை வந்து அனீஸ் வந்து நோட் பண்ணுறாங்க. அனீஸோட கேரக்டரை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல அமைதியான ஒரு பொண்ணு, எல்லாத்துக்கிட்டையும் ஹெல்ப் பண்ணுற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஹெல்ப்னு கேட்டால் அவள் வந்து தயங்காமல் ஹெல்ப் பண்ணுவாள். காசாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை இவங்களை கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து நிறைய ஹெல்ப்லாம் வந்து பண்ணுவாள். அப்போ இந்த அனீஸ் வந்து இந்த அங்கிள் ராத்திரியில் வந்து ஊருட் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. யாருமே இல்லைன்ற மாதிரி அவங்களுக்கு தாட்ஸ் போகுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைசால்கிட்ட, சயாம் எனக்கு வந்து பாருங்கள் அந்த அங்கிள் ரொம்ப பாவமாக இருக்குது, நான் வந்து ஊருட் பண்ண போகிறேன் ஓகேவா அப்படின்ட்டுன்னு. அப்போ இவர் வந்துட்டு, தெரிஞ்சு பேசுகிற தெரியாமல் பேசுகிறியா, மணி எத்தனை லேட் ஆயிடுச்சு, வா போயிடலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த அனீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு உடம்பு வலிக்குது, நான் வந்து ஊருட் பண்ண போகிறேன், அந்த அங்கிளை பாருங்கள் ரொம்ப பாவமாக இருக்குது, எந்த ஒரு கஸ்டமரும் வரலைன்னா அவர் எப்படி வந்து இது பண்ணுவார், காசு எதுவுமே அவருக்கு கிடைக்காது, நம்மளாச்சும் போய் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஒரு பொண்ணு, அவர்கிட்ட நீ எப்படி வந்து ஊருட் பண்ணுவ, வேண்டாம் அப்படின்றாரு. ஆனால் அனீஸ் வந்து பிடிவாதம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து இவர் வயசானவர் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு, யாருமே இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ இவருக்கு வந்து அப்படியே யோசிச்சுட்டு என்னடா அது அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. ஏன்னா அனீஸோட கேரக்டர் தெரிஞ்சு தான் இவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும், அனீஸ் இந்த மாதிரி நல்ல கேரக்டராக இருக்க அப்படின்னு. அப்போ இதுவும் அந்த அங்கிளுக்காக ஹெல்ப் பண்ணுறதுனால தான் இவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஊருட் பண்ணிட்டு. இன்னொன்று வந்து இவங்களுக்கும் உடம்பு வலியாக இருக்குது, ஏன்னா உடம்பு முடியாத மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. சரி அப்படி சொல்லிட்டு இவரும் ஒத்துக்கிறாரு. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரப்பான ஒரு இடம் தான், ஒரு கடை மாதிரி வச்சுக்கோமே. ஆனால் அது வந்து எப்படின்னா யாரும் பாய்க்காத கடை வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ
இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு போகும்போதே இவருக்கு வந்து கண் பார்வை தெரியல. ஆனால் கண் பார்வை தெரியாதவங்க, நீங்கள் நினைக்காதீங்க கைஸ் எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு. அவங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த காது இருக்கு இல்லையா, அதுவே கண் பார்வை மாதிரி தான் கைஸ். ஏன்னா அந்த சத்தத்தை வச்சு அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க ஆள் வராங்க, ஆளு தானா இல்லை மிருகங்களா, இல்லை வந்துட்டு பக்கத்தில் நிற்கிறாங்களா தூரமாக நிற்கிறாங்களா, காசு எவ்வளோ கொடுக்குறாங்க, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் போல இருக்கு இந்த அங்கிள் இவங்க முன்னுக்கு போய் காடி ஓட்டி இறங்கி ரொம்ப தூரம் தான், கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து பார்க் பண்ணியிருக்காரு காரை. இறங்கி இவர் வந்து வர கட்லேயும் அவங்க வந்துட்டு அடே அவருக்கு வந்து தெரியுது யாரும் வந்திருக்காங்கன்னு. அடே ஊருட் பண்ணுமா, வாங்க, யாருக்கு ஊருட் பண்ணோம், உங்களுக்கா இவங்களுக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஃபைசலுக்கு வந்து ஒரே ஷாக்கிங், கண் பார்வை தெரில. இவர் அப்படியே கண்ணையே அப்படி பார்க்குறாரு. அவருக்கு நல்லாவே தெரியுது, கண்ணை பார்த்தோன்னே அது ஒரு மாதிரியா வெள்ளை இந்த பூ பூத்துருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அவர் யோசிக்கிறாரு, கண் பார்வை தெரில, அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாரு, நம்ம காரு டோர் வந்து இது க்ளோஸ் பண்ணப்போ கூட சத்தம் வரலையா அவ்வளோ அப்படி சொல்லிட்டு இவரும் சரி பரவாயில்ல, மேபி வந்து அவருக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது, அனுபவம் போல், இந்த மாதிரி நம்ம வந்து கால் மீதி சத்தம்லாம் வந்து கேட்குறாரு போல இருக்குன்னு அப்படியே நார்மலாக தான் நினச்சிட்ருக்காரு. அப்போ இவர் வந்து கேட்டோன்னே யாருக்கு ஊருட் பண்ணணும். இப்போ இவர் வந்து சொல்கிறாரு, என்னோட ஃபியான்சிக்கு தான் வந்து ஊருட் பண்ணோம், உடம்பு முடியல, உடம்பு சீக்காக இருக்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு இவர் வந்து சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஓ ஆமாவா சரி பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு இந்த அனீஸ் இருக்கிற இடத்தி அனீஸையே அப்படியே பார்க்குற மாதிரி அப்படியே தலை அண்ணாந்து அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு பார்வை இல்லை, ஆனால் அவரோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்கள பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதை வந்து ஃபைசல் அப்படி பார்த்துட்டு இருக்காரு. நிஜமா ஒரு கண்ணு தெரியுதா இல்லையா, ஆனால் அவருக்கு தெரியுது கண் பார்வை இல்லை தான், நம்ம தான் கொஞ்சம் பயப்படுறோம் போல இருக்குது அப்படின்ட்டுன்னு இவர் அப்படியே அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஆண் ஊருட் பண்ணும்போது கொஞ்சம் நான் பக்கத்துலேயே இருக்கணும் இல்லையா, அப்போ இவரும் பக்கத்துலேயே இருக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து உட்காருங்கன்னு சொன்னோன்னே இவங்க வந்து உட்காந்துட்டு இது பண்ணுறாங்க. அப்போ இவர் ஊருட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளவ் வந்து போடுறாரு. ஏன்னா பொண்ணுக்கு வந்து இது பண்ணணும் இல்லையா, க்ளவ் வந்து போடுறாரு. போட்டுட்டு ஊருட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் லைட்டாக தான் வந்து அமுத்துறாரு, ஆனால் அவங்க வந்து வேகமாக கத்துறாங்க. அப்போ இவர் வந்து பதறாரு. ஃபைசல் என்ன சின்ன சோனி என்ன சின்ன பச்சி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்க. அப்போ இவரும் வந்து அப்படியே அமைதிட்டு அப்படி சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவர் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு, மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ கொஞ்ச நேரத்தில் அனீஸ் வந்து கத்திக்கிட்டே இருந்தவங்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஒரு சத்தமும் அவங்கக்கிட்ட இருந்து வரலங்க. அவங்க அப்படியே அமைதியாக ஏறுறாங்க. ஒரு சத்தமும் இல்லை, பேச்சு இல்லை, ஒன்றுமே இல்லை, கத்தலை, ஒன்றுமே இல்லை. அப்போ இவருமே ஒன்றுமே நடக்காத மாதிரி ஊருக்கு பண்ணிகிட்டே இருக்காரு. இவருக்கு அப்படியே பதறி போகுது. கேட்கும்போது அனீஸ் ஒன்றுமே சொல்லலை. அனீஸ் எப்படி இருக்காங்கன்னா உட்காந்துருக்காங்க இல்லையா, உட்காந்துருக்காங்க. அவர் வந்து முதுகு பக்கமாக வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்க குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படியே இருக்காங்க. ஆனால் கை எதுவுமே இந்த முட்டு கொடுப்பாங்க இல்லையா, கையை நம்ம வந்து சாயாமல் அப்படியே ஆடாமல் இருக்கிறதுக்காக முட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட இவங்க உட்காரல. அப்படியே கையை கீழே தொங்கப்பட்டிருக்காங்க, ரெண்டு கையும் தலை குனிஞ்சு கிடக்குது. அப்போ இவரு கூப்பிட்றாரு, இது பண்ணுறாரு, இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அப்போ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காரா. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பச்சிக்கிட்ட பச்சி நினைக்கிறேன் போதும்னு நினைக்கிறேன், அவள் வந்து டயர்டாயிட்டா, தூங்கிட்டா, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ இந்த பச்சி அப்படி தெரியாத மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, பச்சி நான் தான் சொல்கிறேன்ல பச்சி விட்டுருங்க, பரவாயில்ல, பண்ண வரைக்கும் போதும், மணி ஆயிடுச்சு, நான் அவளை கூட்டிகிட்டு போய் விட போனோம் அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு. சொல்லும்போது ரெண்டாவது தடவை சொல்லும்போது தான் இந்த பச்சி வந்து வாயத்தோடு சொல்கிறாரு, அடே நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் வரும்போது 2 பேராக வந்தீங்களா இல்லை 3 பேராக வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு கைஸ். அந்த 3வது ஆள் யாரும் அவர் அந்த மாதிரி கேட்டோன்னே இவருக்கு இப்படியே ஒரு மாதிரி உதறுது இந்த ஃபைசலுக்கு. என்ன பச்சி சொல்கிறீங்க, என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க, சரி சரி விடுங்க விடுங்க, அது மசாஜ் பண்ணதெல்லாம் போதும், இது பண்ண வேணாம், நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், அவளே ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்ட்டுன்னு. அப்போ இவர் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே கையை ஒரு மாதிரி தட்டிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அடே நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு வந்தீங்க, எனக்கு நிஜமாவே பார்வை இருக்காது, பார்வை இல்லை, ஆனால் என்னால் இந்த அலாம் சிப்லாவை பார்க்க முடியும். நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களே உங்கள் ஃபியான்ஸேக்கு பின்னால் ஒரு வயசானவங்க இருக்காங்க அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு. சொல்லும்போது இந்த ஃபைசலுக்கு அப்படியே ஆடுது. ஆனால் இவருக்கு என்ன கடுப்பாகுதுன்னா, இந்த பச்சி எதுக்கு உளறிக்கிட்டு இருக்காரு, தேவையில்லாமல் என்ன பயமுத்திட்டு இருக்காரு. இந்த ஆள்கிட்ட வந்து கூட்டிகிட்டு வந்தது பெரிய கஷ்டமாயிடுச்சு, இதுக்கு தான் இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் உதவி செய்யக்கூடாதுன்றது. இப்போ பற்றியா தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, முனவிக்கிட்டே விடுங்க போதும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டுன்னு.
அப்போ இந்த பச்சை என்ன சொல்கிறாரு, அடே நான் உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன். இந்த பொண்ணுக்கு பின்னால் ஒரு வயசானவங்க இருக்காங்க, அவங்க கோசம் இல்லை. கோசம் இல்லைன்னா நார்மலாக என்ன சொல்லுவாங்க கைஸ், அவங்க வளர்க்குறதா இருக்கும், இல்லைனா இவங்கள ஃபாலோ பண்ணுறதா இருக்கும். ஓகேயா? ஸோ அவர் சார் அவங்க வந்து கோசம் இல்லை அப்படி சொன்னோன்னே இவருக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இந்த அனீஸை வந்து கூப்பிட்றாரு. அவங்க அப்படியே குனிஞ்ச தலை நிம்மராமல் அப்படியே தான் இருக்காங்க, கையெல்லாம் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஸ்டெடியாக இல்லாமல் அப்படியே சாஞ்சிக்கிட்டு தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரும் வந்து ஊருட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஊருட் பண்ணுறதுக்கு ஆரம்பத்துலேருந்தே பண்ணும்போதே அந்த உருவம், அந்த அமானுஷம் வந்து என்ன தடுக்கிக்கிட்டே தான் இருக்குது. முதல்ல அந்த தடங்களாகிட்டு இருக்கு, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அமைதியாயிருச்சு. அதனால தான் நீ உன்னோட ஃபியான்ஸே வந்து இப்போ அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு இந்த அனீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே வேகமாக எந்திரிப்பாங்க இல்லையா, ஏதோ ஷாக் அடித்த மாதிரி அப்படி டப்புன்னு எந்திரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்திரிச்சிட்டு இவங்க இந்த ஃபைசாலேயே உத்து பார்க்குறாங்க. ஃபைசல் அப்படியே பயந்துட்டு அப்படி பார்க்குறாரு. அனீஸ் என்னாச்சு, ஏன் உடம்பு ஏதாவது வலிக்குதா, ஏதாவது பண்ணி விட்டாரா, பச்சி ஏதாவது பண்ணிங்களான்ட்டு பச்சிக்கிட்ட வந்து ஆத்திரத்தில் ஏசுறதுக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு இவர். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அனீஸ் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவரையே பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பிடிக்கல, லேட்டானால் கூட நீ இவளை வந்து நைட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த அனீஸ் வந்து சொல்கிறாங்க. அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, அந்த வயசானவங்க பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாய்ஸ் இருக்குது. ஸோ அதை கேட்டோன்னே ஃபைசல் அப்படியே கண்ணெல்லாம் பெருசாச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த வயசானவரும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியா லைட்டான ஸ்மைல் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, நான் தான் சொன்னேன்ல இப்போ பேசுனது உன்னோட ஃபியான்சே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஃபைசலுக்கு வந்து பயம் வருது. அனீஸ் உனக்கு என்ன ஆச்சுட்டு அவரு வந்து இந்த பச்சையை வந்து லாயனே பண்ணல. பச்சை வந்து சொல்கிறாரு, அவர் லாயனே பண்ணலை. இவருக்கு என்ன பயம்னா, இவர் வந்து ஊருட் பண்ணதுனால தான் எதுவும் வந்து ஆயிடுச்சு பிள்ளைக்கு, இவர் வந்து ஊருட் பண்ணுறதுனால தான் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அனீஸு ஊருட் முடிஞ்சுதா பா, உடம்பெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ரேங்கனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பச்சியை வந்து அப்படியே அமைதியாக இருக்காரு, ஒன்றுமே நடக்காத மாதிரி. இந்த ஃபைசாலும் அப்படி பார்த்துட்டு, பச்சி என்ன நடக்குது இங்கே, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பச்சி என்ன சொல்கிறாரு, நான் என்ன சொன்னேனோ அதுதான் நடக்குது, அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவரும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அனீஸ் வந்து கேட்குறாங்க, பய பண்ணுங்க ஊருட் பண்ணது முடிஞ்சிச்சுனா அப்படி சொல்லிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பச்சிக்கிட்ட வந்து பயர் பண்ணிவிட்டு இவங்களை வந்து காடியில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது இந்த ஃபைசல் வந்து கேட்குறாரு ஓப்பனாகவே, அனீஸ் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீ வந்து கூசுங்க இல்லையா, உங்ககிட்ட ஏதாவது இருக்கா, ஏதாவது நீ வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அனீஸ் அப்படியே பார்த்துட்டு, என்ன கேட்குறீங்க நீங்கள், எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நீ என்னை வந்து தப்பாக எடுத்துக்காத, நான் ஓப்பனாகவே கேட்குறேன், நீ ஏதாவது வளர்க்குறியா அப்படின்னு இவர் கேட்குறாரு. கேட்கும்போது அனீஸ்க்கு வந்து அழுக வருது. அவங்க அழுதுகிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் உங்ககிட்ட இதனால் வச்சுக்கோ மறைச்சிட்டேன், ஸோ நான் இப்போ வந்து உண்மையை சொல்கிறேன் அப்படின்ட்டு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூல் படித்தாங்க இல்லையா, ஸ்கூல் படிக்கிற வயசு, ஸ்கூல் படிக்கும்போது இவங்களுக்கு வந்து இவங்களோட கிளாஸ் டீச்சரு இவங்கக்கிட்ட தப்பான முறையில் நடந்திருக்காரு. அந்த அனீஸ்கிட்ட தப்பான முறையில் நடக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கும் பாட்டிக்கும் ஆத்திரம் வந்துருச்சு. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த டீச்சர்கிட்ட போய் கேட்போம், ஏன் என் பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படி கேட்போம்னு சொல்லி சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க. அப்போ பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க, வேண்டாம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம், எனக்கு தெரியும் நீ எதுக்கு வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன செஞ்சுருப்பாங்க கைஸ், என்னவா இருக்கும், என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோன்னு சொல்லி அவங்க வளர்க்குற அந்த சக்குவை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து அனுப்ப மட்டும் இல்லை, அதாவது தூருனுக்கு முருன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களுக்கு அடுத்தது அவங்க அம்மாவுக்கு அடுத்தது இவங்களுக்கு தானே போகும். இவங்க பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தான் துவானா ஆக்கணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இது பண்ணி விட்டாங்க. அன்னிலேருந்து இந்த அனீஸ் வந்து இந்த சக்குக்கு துவானா ஆயிட்டாங்க. ஸோ இது வந்து இவங்களோட இதே வந்து ஜெனரேஷனே வந்து இந்த சக்குவை வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த சக்கை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா,
அதை நான் அப்புறம் சொல்கிறேன் என்ன பண்ணுன்ட்டுன்னு. அப்போ அன்னிலேருந்து இவங்க கூட அந்த இது சக்கம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த டீச்சர் வந்து இவங்க கிட்ட தப்பான முறையில் நடக்கும்போது இவர் பயந்து கத்தி அலறி ஓடி இருக்காரு. அதாவது யார் ஓடி இருக்கா, அந்த டீச்சர். எல்லாத்துக்கும் பாடம் சொல்கிற அந்த டீச்சரு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காரு இல்லையா, அப்போ அவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா, அதனால இந்த சக்கை வந்து பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ இவர் வந்து எதை பார்த்தாரு என்ன பார்த்தாரு தெரியாது, இவர் கத்தி அலறி ஓடி இருக்காரு. அதோட என்னாச்சு, இவருக்கு மறுநாள் இவர் ஸ்கூலுக்கு வரல. ஏன் வரலன்னு கேட்டால் போகிறப்ப இவர் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இவருக்கு. ஸோ ஆக்சிடென்ட் ஆன பிறகு இவர் வந்து ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருந்தார் இல்லையா, ஸோ அந்த துடிப்பெல்லாம் நின்று போச்சு. ஏன்னா இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளாண்டாரு, அதனால அந்த துடிப்புலாம் நின்று போச்சு. ஸோ இந்த விளையாட்டுலாம் பண்ண முடியாததுக்கு அப்புறம் அந்த மாதிரி நிலைமையில போயிட்டார் அவர். ஸோ அதுக்கப்புறம் இந்த அனிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. வளரும்போது இந்த ஸ்கூலில் வந்து சம்டைம் அந்த நாட்டி பசங்களாக இருப்பாங்க இல்லையா, இந்த அதுவும் எஸ்பெஷலி இந்த இப்போல்லாம் வந்து எல்லாம் இதுலேயே வளர்ந்துடுறாங்க. இப்போ வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது, ப்ரைமரி ஸ்கூலாக இருந்தாலும் எல்லாம் நடக்குது. முந்திலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டரி ஸ்கூலில் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். இந்த செகண்டரி ஸ்கூல் படிக்கும்போது இந்த பையனுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இந்த லவ் பண்ணுறேன், லவ் லெட்டர்லாம் கொடுக்குறது, அப்புறம் வந்துட்டு அப்பப்போ அங்கங்கே டச் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் செய்வாங்க இல்லையா. அந்த மாதிரி பண்ண ஒரு பையனும் வந்து என்னாச்சுனாக்கா, அந்த கிளாஸ் ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவரு கத்தி அலறிடுறாரு. அலறின பிறகு எல்லாரும் வந்து பேசுகிறாங்க அந்த பையன்கிட்ட. அந்த பையன் அதோட அமைதியாக இருந்த பையன்தான், யாருக்கிட்டையும் பேசவே இல்லையா, அதோட அமைதியாக இருந்திருக்காரு. யாருக்கிட்டையும் வந்து எப்பவும் போல் ஆக்டிவாக பேசிட்டு இருக்கிற பையன் அந்த மாதிரி பேசுகிறதே விட்டுட்டானா. அப்போ ஒரு ஃபியூ டேஸ் வந்து ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்கிற பையன் அதோட ஸ்கூலுக்கு வரவே இல்லை. என்னன்னு கேட்டாக்கா, அந்த பையனுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு நினைக்கிறேன் வித்தின் ஒன் மந்த்ன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே அந்த பையன் இறந்து போயிட்டான். ஸோ அது முடிஞ்சிட்ட பிறகு என்ன ஆகுதுனாக்கா, இவங்க வளர்றாங்க. இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, கப்பல்ஸாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட் வந்து வந்திருக்காங்க. ஆனால் எல்லாருமே அவங்களே பயந்து போய் பூத்து கேட்டிருக்காங்க, இவங்ககிட்ட பிரேக்கப் கேட்டிருக்காங்க. சில பேர் வந்து டோட்டலி வந்து அப்படியே லாஸ் பண்ணிட்டேக்கான், ஒன்றுமே சொல்லாமல் காணாமல் போயிருக்காங்க. இவங்களுக்கு வந்து சில விஷயம் வந்து தெரியாமையே போயிருக்கு. வளர தான் இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கு என்ன பண்ணோன்னா, இந்த பொண்ணுக்கு, இந்த அனிஸ்க்கு வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கிற அந்த சக்கு, அது முக்கியமாக எஸ்பெஷலி இந்த பெண்களுக்கு யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இல்லையா, தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது இந்த சக்கு வந்து இவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கு. இது என்ன பண்ணும், யார் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து பயமுறுத்துறது, இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணுறது, பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆக்குறது, இந்த மாதிரி சீக்காக்குறது, அவங்கள வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணி வச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இவ்வளோ நாளாக இவங்கக்கிட்ட யாரெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களோ அவங்க எல்லாமே வந்து ஒரு மர்மமான விஷயத்தில் இறந்து போயிருக்காங்க, மர்மமான விஷயத்தில் காணா போயிருக்காங்க இவங்கக்கிட்ட இருந்து. ஸோ காணா போயிட்டாங்க, உலகத்துலேருந்து இல்லை, இவங்கக்கிட்ட இருந்து காணா போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து இந்த ஃபைசால் இவங்கக்கிட்ட பழகிட்டு இருக்காரு இல்லையா, இந்த விஷயத்தெல்லாம் கேட்டோன்னே இவருக்கு பயம் வருமா வராதா கைஸ்? நல்லா இருந்தவர் இவ்வளோ நாள், இப்போ அவங்க இந்த விஷயத்த சொல்கிறாங்க, அப்படியே அந்த ஹார்ட் பீட் வந்து டப்புன்னு இவருக்கு அடிக்குதுன்னு பார்ப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவருக்கு அந்த பயம் வருது. இவர் தப்பாக நடந்துக்கிறாரோ இல்லையோ, ஆனால் அந்த பயம் வரும் இல்லையா பேசிக்காவே. ஏன்னா இவங்ககிட்ட பழகுனவங்க எல்லாருமே வந்து காணா போயிட்டாங்க, பிரேக்கப் கேட்டாங்க. அப்போ எல்லாருமே இந்த மாதிரி வரும்போது எல்லாருமே தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இவருக்கு வந்து தோணுது. அப்போ இவருக்கு என்ன ஆச்சுனாக்கா, ஐயோ அடுத்த ஸ்கெட்சு நம்மளாக தான் இருக்குமோ, ஓச்சுடா சாமி, இதுக்கப்புறம் நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியுமா, நிஜமாக இவர்கிட்ட வந்து நம்ம வந்து கண்டினியூவாக இருக்க முடியுமா ரிலேஷன்ஷிப்பில், ஐயோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் வருது. ஆனால் அனிஸை வந்து உண்மையாகவே லவ் பண்ணியிருக்காரு அவர். ஓகே, விளையாட்டுத்தனமாக லவ் பண்ணல, உண்மையாகவே லவ் பண்ணியிருக்காரு. அடுத்தது கல்யாணம் பண்ணுறது தான் அவங்களுக்கு பாக்கி, வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணுறது தான். அப்போ ஆனால் இவருக்கு வந்து அந்த பயம் வந்து வருது இல்லையா. ஆனால் லவ் பண்ணதுனால இவர் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்ட பிறகு அன்னையிலேருந்து சில அமானுஷங்கள் இவர் வீட்டில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது.
சில நடமாட்டங்கள் வந்து இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு சத்தம் கேட்கும். அந்த கதவு வந்து அப்படியே ஒரு நிறைய ஷார்ப்பான நகத்தில் வச்சு நல்லா கீறிக்கிட்டே இருந்தால் எப்படி சத்தம் கேட்கும், அந்த மாதிரி சத்தம் கேட்குறது. அப்புறம் இவர் தூங்கிக்கிட்டே இருப்பார், கரண்ட் வந்து போயிருமா. இவர் என்ன பண்ணுறாரு, வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு வர்றது. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கம்பெனி வேறு இடத்துல இருக்குது. இவர் வேலை விஷயமா தங்கணும், வேலை இடத்துக்கிட்டே தங்கணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு வீட்டையே எடுத்து தனியாக தங்கிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அனீஸுமே வேறு இடத்துல தங்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் வேறு வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க, வேறு இடத்துல தங்கிட்டு இருக்காங்க. ஒரு லேடிஸு கூட வந்து ஷேர் பண்ணி ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வந்து தனியாகவே தங்கிட்டு இருக்காரு, ஒரு வீடு ஃபுல்லாக எடுத்து. ஸோ இவருக்கு வந்து அந்த பயம் வருது, ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு வந்து வச்சுக்கிறது, நீ வந்து வீட்டில் என் கூட இரு, துணைக்கிரு அப்படின்ட்டு. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்தில் வந்து ஒருவேளை நம்மளுக்கு வந்து கற்பனையாக இருக்குமோ, இது வந்து நிஜமாக இருக்காது, நம்ம தான் வந்து ஓவர் திங்க் பண்ணுறோம், நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டோட கதையை கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவரும் சில நேரத்தில் விட்டுருக்காரு. அது இல்லை, இது வந்து உண்மை அப்படின்ற ப்ரூஃப் பண்ணுற மாதிரி பல விஷயம் வந்து நடந்திருக்கான் அந்த வீட்டில். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, கீ திறந்து உள்ளுக்கு வர்றதுக்கு முன்னாடி லைட் திறக்கல இல்லையா, அப்போ இருட்டு தான் இருந்திருக்கு பாருங்க. இருட்டில் வெள்ளை கலர் துணியை போட்டுட்டு ஆள் உட்காந்துருந்தா கண்டிப்பாக தெரியும் இல்லையா நம்மளுக்கு. அப்போ இவர் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே அந்த வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு ஹாலில் யாரோ உட்காந்துருக்காங்க, ஒரு லேடி வந்து உட்காந்துருக்காங்க, வயசானவங்க. ஏன் வயசானவங்க அப்படின்னு அவருக்கு தெரியுதுன்னா, உட்காந்துருக்கும் போது ஒரு மாதிரியாக அப்படியே குனிஞ்சிக்கிட்டு உட்காருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கூணு வளைஞ்ச மாதிரி லைட்டாக அப்படியே கூணு வளைஞ்ச இதில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் பார்க்குறாரு, வெள்ளை துணியோட போட்டுட்டு இருக்காங்க, உட்காந்துருக்காங்க. அப்போ இவருக்கு பயந்துட்டு டப்புன்னு வந்து லைட்டை போட்டுறாரு. லைட்டை போட்டு இவர் பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை. அப்போ இவருக்கு கொஞ்சம் மனசு நிம்மதி, அப்பா நல்ல வேலை நம்ம பயந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ட்டு இவருக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. இவரும் போயிட்டு குளிக்கிறாரு. குளிச்சுட்டு உள்ளுக்கு வர்றதுக்கு, அந்த ஹாலுக்கு வர்றதுக்கு, அந்த ரூம்பு டாய்லெட்டில் தானே குளிச்சாரு, குளிச்சுட்டு ஹாலுக்கு வர்றதுக்கு அந்த அந்த ரூம்பு வாசல்லேருந்து நிற்கிறாரு. எங்கே அந்த உருவத்தை பார்த்தாரோ அங்கேயே வந்து ஒரு வெள்ளை கலர் துணி வந்து சோஃபாவுக்கு வெளியே தொங்கிக்கிட்டு இருக்கு கைஸ். அது யாரோட துணி எதுவுமே தெரில, ஏன்னா வீட்டில் இருக்கிறது இவர் மட்டும்தான். இவருக்கு தெரியாமல் ஒரு துணி கூட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் அந்த துணி எப்படி இருக்குன்னா, இந்த சோஃபாவுக்கு நடுவில் நம்ம கையை விட்டு தேடுற மாதிரி ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்புக்குள்ளே சொருகி விட்டா எப்படி இருக்கும் துணி, அந்த மாதிரி இருக்குது கைஸ். பாதி துணி வந்து வெளியில் தொங்குது, பாதி துணி வந்து அந்த சோஃபாக்குள்ளே வந்து சொருகி இருக்கு. அதாவது பின்னால் சோஃபா பின்னால் யாராவது ஒளிஞ்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அவர் அந்த வெள்ளை துணியை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாற ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ கடவுள், இது வந்து நம்ம பிரம்ம கிடையாது, இது நிஜத்துக்கே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ரூமுக்குள்ளே பூந்தவர் தான் சாப்பிடல, ஒன்றுமே இல்லை கைஸ், அங்கேயே குடியாக இருந்துட்டாரு விடிகிற வரைக்கும். ஸோ விடிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு வந்து பயம் வருது, என்ன பண்ணுறதுனே தெரில. இவர் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு கால் பண்ணுறாரு, அனீஸ்க்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, எனக்கு பயமாக இருக்குது, உன்னோட சக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுமா அப்படின்னு இவர் வந்து கேட்குறாரு. அப்போ இவன் அனீஸ் வந்து சிரிச்சுட்டு, என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க, என் சக்கு வந்து என்ன பண்ண போகுது, அது வந்து என்னை யாராவது வந்து கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுனாக்கா மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணும், இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி இல்லை தானே அப்படின்ட்டுன்னு. இல்லை நான் அப்படி இல்லை, அதை கேட்குறானா அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு. அப்படின்னு ஓகே தான், ஏன் பயப்படுறீங்க அப்படின்ட்டு. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாகிடுச்சு. அந்த இடத்துல யாருமே பேசலை. இவர் கொஞ்ச நேரம் அமைதியாகிட்டு இவர் என்ன நினச்சிட்டாரு, இவங்க ஏதோ கொஞ்சம் வேலையாக இருக்காங்க போல அப்படின்னு இவரும் அமைதியாக இருக்காரு. கொஞ்ச நேரம் சேர்ந்து அனீஸ் கேட்குதா அனீஸ் அப்படின்னு கேட்குறாரு. அங்கே சத்தம் எதுவுமே வரல. கொஞ்ச நேரத்தில் யாரோ ஒரு வயசான லேடி சிரிக்கிறாங்க கைஸ். எப்படி என்ன சொல்லி சிரிக்கிறாங்கன்னா, அப்படின்னு சிரிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டோன்னே இந்த ஃபைசாலுக்கு பயம் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவர் அப்படியே அமைதியாக இருக்கார், காதில் வச்சுக்கிட்டே. அங்கே அனீஸ் வாய்ஸ் கேட்கவே இல்லை, இதே மாதிரி சிரிக்கிற சத்தம் தான் கேட்குது. பின்னால் அந்த லைன் ஒரு மாதிரியே கட் ஆகிட்டு இருந்தால் ஒரு மாதிரியே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பான ஒரு சவுண்டு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, டப்புன்னு ஃபோன் அடைச்சிட்டு, இவர் எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம பேசாமல் நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு இவர் வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு கைஸ். அது அப்படியே முடியுதான். அப்புறம் இவர் வந்து அந்த அன்னைக்கு வேலை முடிச்சுட்டு வராரு, ஃப்ரெண்டு யாருமே கூட்டிகிட்டு வரல. அப்போ இவர் வீட்டில் இருக்கிறாரு. மணி ஒரு நைட்டு 11 மணி இருக்கும். நைட்டு 11 மணி இருக்கும். அந்த 11 மணிக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, யாரோ பெல் அடிக்கிறாங்க.
காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவர் இந்த நேரத்தில் யார் வந்திருக்கா, யார் வேறு இடத்துலேருந்து யாரோ தேடி வந்திருக்காங்களோ, ஏதாவது பாஸ் வேலை கொடுத்துருக்காரோ அவசரமா அப்படி சொல்லிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டே வெளியில் போயிட்டு பார்த்துட்டு கதவு திறக்கிறாரு. கதவு திறந்தா யாரு கைஸ், நம்ம அனீஸ் நிற்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே. அப்போ இவர் பார்த்துட்டு, ஏய் அனீஸ் நீ வந்திருக்க, மணி எத்தனை தெரியுமா அப்படின்னு இவர் வந்து கேட்குறாரு. இவங்க சிரிச்சுட்டு, இல்லை நான் ரொம்ப ரெண்டுவாக இருந்துச்சு அதனால தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ரெண்டுவாக இருந்தியா, சரி சரி உள்ளவா மணி எத்தனை, எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கதவு திறக்கிறாரு. திறந்து உள்ளே விடுறவங்கள உள்ளே விட்டுட்டு இவங்க சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இவரும் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவரும் வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து அனீஸை பார்க்கும்போது ஒரு விதமான பயம். அன்னைக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு விதமான பயம். இவர் என்ன பண்ணுறாரு, பேசிக்கிட்டே அந்த சக்குவை பற்றி தான் கேட்குறாரு. ஏய் அனீஸ், நான் வந்து உனக்கு கால் பண்ணேன், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. கால் பண்ணிங்களா, எப்போ அப்படின்னு. இல்லை நேற்று நான் கால் பண்ணேனே அப்படின்னு. ஓ நேற்று கால் பண்ணிங்களா, ஆமாம் கால் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் கால் பண்ணி அது ஏதோ வேறு ஏதோ சத்தம் கேட்டுச்சு எனக்கு, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிக்கிறாங்க. இவரும் வந்துட்டு இவங்க சிரிக்கிறது பார்த்தீங்கன்னா கௌரவம் போயிடும் இல்லையா. அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டு, சரி சக்குவை பற்றி சொல்லு, உன் சக்கு வந்து என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு கேட்குறேன். நீ எதுக்கு சக்கவை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு இவங்க அனீஸ் வந்து கேட்குறாங்க. இல்லை தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்குறேன், எல்லாம் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன இல்லையா, அதான் கேட்குறேன் அப்படின்ட்டுன்னு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அனீஸு, பயப்படாத, எனக்கு வந்து யாராவது என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட மட்டும்தான் வந்து அது ஏதோ பண்ணோம், அந்த சக்கை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி ஏதாவது பண்ணோம், ஆனால் உண்மையாக இருக்கிறவங்ககிட்ட அந்த மாதிரி பண்ணாது, நீ ஏதாவது தப்பாக ஏதாவது நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு மாதிரியாக சிரிக்கிறாங்க கைஸ். எப்படி சிரிக்கிறாங்கன்னா, அவங்களோட அந்த லிப்ஸை சிரிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த வாய் வந்து அப்படியே காது வரைக்கும் போகுது கைஸ், அவ்வளோ பெருசா. இவர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரிவர்ஸில் நவுந்து போயிட்டார். சோஃபாவில் இருந்து கிட்டே உட்காந்துருந்தார். ரொம்ப ஜாலியாக கலகலன்னு அழகாக சமத்து பிள்ளையாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தவர். அவங்க அந்த மாதிரி சிரிக்கிறது பார்த்தோன்னே அப்படியே நகர்ந்து பின்னால் போயிட்டு, ஏ அனீஸ் என்னாச்சு அனீஸ் அப்படின்னு. அப்போ இவங்க வந்துட்டு, ஏன் ஃபைசால் என்னாச்சு, இவங்க கேட்குறாங்க திருப்பி, ஃபைசால் என்னாச்சுன்னு. இங்கெல்லாம் உங்க வா சீனிலா, இங்கே வந்து உட்காருங்க, ஏன் தூரமாக போயிட்டீங்க, இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு இந்த அனீஸ் வந்து கூப்பிட்றாங்க. அவர் எங்கே கைஸ் போகிறது, போனால் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. அப்போ இவர் பயந்துக்கிட்டு, இல்லை மணியாச்சு அனீஸ், நீ முதல் கிளம்பு, மணி எத்தனை தெரியுமா, நீங்கள் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காது, யாராவது தப்பாக பேசுவாங்க, நீ முதல் கிளம்பு அப்படின்ட்டுன்னு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, முதுகில் அப்படி தள்ளுறாரு, கிளம்புன்ட்டு. ஃபைசல் என்னாச்சு உனக்கு, என்னாச்சுன்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து இல்லை நீ கிளம்பு மணியாச்சு அப்படி சொல்லிட்டு இவர் வந்து முதுகில் வந்து அப்படி இது பண்ணுறாரு. அப்போ அதை விட்டு இது பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு என்ன பயம்னா, முதுகு பண்ணும்போது அது பாட்டுக்கு திருப்பி அந்த என்னது தலை மட்டும் அப்படியே திரும்பும் இல்லையா, திரும்பி முதுகு வழியாக பார்க்குறது, அந்த மாதிரி பார்த்துற போதுன்னு பயம் வேற, விட்டு அவரை வந்து தள்ளுறாரு. இவங்களும் அப்படி போயிட்டு, ஃபைசல் என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கானே. அப்போ இல்லை எதுவும் வந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம், இந்த மாதிரி டைமில் நீங்கள் இருக்காத அப்படி சொல்லி இவர் வந்து வெளியில் அனுப்பிட்டார். இவர் ஆனால் ஸ்டீல் அங்கே வாசலில் தான் நிற்கிறார். சரி நானும் ஒன்று 2 தான் இருக்கேன், நீ கிளம்பும் அப்படின்ட்டு. அப்போ அனீஸ் வந்து அப்படியே சில மாதிரி நின்றுட்டு, டத்தாவுக்கு ஃபைசால் அப்படின்னு அனீஸ் சொல்லுதான் கைஸ். அதை பார்த்தோன்னே, அதை கேட்டோன்னே, அந்த முகத்தை பார்த்தோன்னே இவருக்கு பயம், என்ன சொல்லுவாங்க, அள்ளு விட்டுருச்சு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பயம் கைஸ். பயந்துக்கிட்டு கதவு படார்னு அடிச்சிட்டாரு, சாத்திட்டாரு. நீ அனீஸாவே இரு, இல்லைன்னா இல்லாமல் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவு அடைச்சிட்டாரு. பண்ணுறாரு, அனீஸ்க்கு கால் பண்ணுறாரு. ஆனால் அப்போ தான் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு, வந்த அனீஸு ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வரதே இல்லை கைஸ். கையில் ஒரு ஹேண்ட்பேக் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கையை வீசிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அப்போதான் இவருக்கு வந்து பதறுது, ஐயோ இவ்வளோ நேரம் அமானுஷத்துக்கிட்டு தான் நம்ம கடலை போட்டுக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு தோணுது கைஸ். இங்கே எத்தனை கைஸ் இருக்கீங்க, எத்தனை பேர் இந்த மாதிரி உட்காந்து கடலை போட்டுட்டு இருப்பீங்க, ஆனால் பக்கத்தில் உட்காந்துருக்குறது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் தானா? அதான் இப்போ இவ்வளோ நேரம் கதை பேசுகிறேனே, அது உங்களோட எண்ணி தானே, உங்களுக்கு தெரியுமா கைஸ்?
பயத்தில் தூக்கமே வராது கைஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பயந்துட்டார் இவர். ஸோ அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு இவர் பாட்டுக்கு ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு இப்படி யோசிச்சுட்டே இருக்காரு, கடவுளே நம்ம இப்போ என்ன பண்ணுறது, அனீஸை கல்யாணம் பண்ணுவோமா வேண்டாவா, பிரேக்கப் பண்ணிடுவோமா பேசாமல், இல்லைன்னா இந்த அமானுஷன் நம்மளை நிம்மதியை விடாத, என்ன தான் பண்ணலாம், அனீஸை நம்ம ரியலாக லவ் பண்ணிட்டுமே, இந்த சக்காக்காக இவளை விடுறதா, அப்படியே விடலைனாக்கா என்ன இது நிம்மதி. மறுநாள் இவர் வேலைக்கு போகலை. அவரோட வேலையே இந்த அனீஸ்கிட்ட போய் செக் பண்ணுறது தான். ஏன்னா நாளே அவர் பட்டுட்டாரு, ஃபுல் டைம் ஆக்கிட்டாரு இந்த அனீஸ்கிட்ட போய் கேட்குறது. இவர் என்ன பண்ணுறாரு, அனீஸ்க்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணும்போது கிடைக்கல, இவங்க எடுக்கல. இவர் என்ன பண்ணுறாரு, நேராகவே நம்ம வீட்டுக்கு போயிடுவோம்னு சொல்லி அவங்க இருக்கிற வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணி கூப்பிட்றாரு, நீ கீழே இறங்கி வா, நான் இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க திடீர்னு அப்படி கேட்குறாங்க. இல்லை நீ வா, நீ நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க வராங்க. அப்போ அதுக்கப்புறம் இவங்க இறங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இவர் கேட்குறாரு, நேற்று வந்தியா வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவங்க இல்லை நான் வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேற்று வந்தது இவங்களோட சக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு தெரியுமா, நைட்டுக்கு நீ தான் வந்த வீட்டுக்கு என் கூட அவ்வளோ நேரம் பேசினேன், என்ன ஏதோ பயமுறுத்தினேன், இந்த மாதிரிலாம் பண்ணி ரியாக்ட்லாம் பண்ணி என்னை பயமுறுத்தினேன் அப்படின்னு. அப்போ சொல்லும்போது அனீஸ் அழுகுறாங்க, இல்லை நான் வரல, கண்டிப்பாக அது என்னோட சக்கவை தான் இருக்கும் அப்படின்னு அழுகுறாங்க. அப்போ ஃபைசல் என்ன சொன்னாருன்னா, நான் இந்த விஷயத்த கண்டிப்பாக யோசிச்சு தான் ஆகணும், இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அனீஸ் ரொம்ப சாரி, நான் உன்னை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணேன், உண்மையாகவே நான் உன்னை லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணணுன்னு முடிவில் இருந்தேன். ஆனால் இந்த சக்கு என்ன இந்த மாதிரி பண்ணுறது இதுக்கு முதல் தடவை கிடையாது, உனக்கே தெரியாது, நான் உங்ககிட்ட சொன்னது கிடையாது. ரொம்ப நாளாக என் வீட்டில் இந்த மாதிரி நிறைய தொல்லைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவே எனக்கு நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ஆயிடுச்சு. நான் இதை யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னோட உண்மையான லவ் நான் இழக்க விரும்பலை, அதனால தான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இந்த சக்கு என்னை இப்படி இந்த மாதிரி பண்ணிச்சோ, அதோடு நான் எனக்கு முடியாது, அனீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் புத்தூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு கைஸ். அனீஸ் இவரை ஃபோர்ஸ் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது இவரோட மனநிலைமை என்ன அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்போ ஷான் ஐயா கேட்டார் இல்லையா, ஒருவேளை இந்த சக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கோ அப்படின்னு. உண்மைக்கு அதுதான் பண்ணியிருக்கு. இன்னொன்று அது வந்தது மேபி இவர் பூத்துஸ் பண்ண போறாருன்னு தெரிஞ்சு இது வந்திருக்கு அப்படின்னு இவங்க அனீஸ் நினைக்கிறாங்க. மேபி இவர் புதுசு பண்ண போறாரு, ஏன்னா யோசிச்சுக்கிட்டே இருந்தார் இல்லையா ரொம்ப நாளா, நம்ம இப்படி இவ கூட வாழலாமா வேண்டாவா, பிரச்சனை வருமா வராதா, நம்ம பேசாம புதுசு கட்டலாமா அப்படின்னு மேபி இந்த சக்குக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சு இது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணியிருக்கலாம், உண்மையாகவே இந்த பையன் புதுசு பண்ண போறானா, இல்லை புதுசு பண்ணுறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கதை நடக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறானா, அந்த மாதிரி இது பண்ணலாம், செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களும் இந்த ஃபைசாலை உண்மையாகவே லவ் பண்ணாங்க இல்லையா, இவங்களால அவரை மறக்க முடியல. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது எல்லாத்துக்குமே இதுக்கு முன்னாடி லவ் பண்ணவங்க எல்லாருமே புதுசு பண்ணதுக்கான காரணம் எதனால, இந்த சக்குனால தானே. அப்போ இந்த சக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நல்ல உஸ்தாட்டை போய் பார்த்து அதை புதுசாக பண்ணிட்டாங்க. இந்த கதையில நம்ம என்ன பார்க்குறோன்னா கைஸ், இந்த சக்கு இருந்தது உண்மையாகவே நல்லது தான், ஓகேவா. ஆனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்தது நல்லதாக இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு சேஃபாக இருந்துச்சு இல்லையா, எந்த ஒரு காய்ஸுமே இவங்ககிட்ட தவறாக நடந்துக்காம இது பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, பாதுகாப்பாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால வரைக்கும் நல்ல மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் இல்லையா, கல்யாணம் பண்ண போகிறாங்கன்ற முடிவாயிருச்சு. ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் இந்த சக்கை இவங்க வச்சிருக்கிறது இவங்களுக்கு மட்டுமே இல்லை, இவங்க சார்ந்து அந்த இவங்களோட லைஃப் பார்ட்னராக வரப்போகிறவங்களுக்குமே கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்கும்.